வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. படம் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய அன்பும் பாசம் மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு வருது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்க மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் படத்துக்கு வந்ததுக்கு நன்றி, என் படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா என் படத்துக்கு நீங்க எல்லாருமே எங்க படத்துக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நானும் பொன்ராம் சார், சரத்குமார் சார் எல்லாருமே மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்து நாங்க இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நாங்க பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்ப இவ்வளவு மக்களை நான் பாக்குறதுனால நான் நம்புறேன் நாங்க என்ன டார்கெட் பண்ணி நாங்க படம் எடுத்தோமோ அது நடந்துச்சுட்டு. மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட இந்த மாதிரி தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு. இதே மாதிரி நான் இன்னும் 4-5 ஊர் போக போறேன். அங்க வந்து எல்லா மக்களையும் நான் சந்திப்பேன். நன்றி. நான் அடுத்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவேன். அதாங்க கன்ஃபார்ம் ஆனோடனே எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஒரு அனௌன்ஸ்மெண்டா ரொம்ப சீரியஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆளுக்கு தேவைப்படுது. நம்மளோட முன்னேற்றம் இருக்கு. நீ டாக்டராக, நீ கலெக்டராக, அப்படி சீன் எடுத்துக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் அந்த ரொம்ப சீன் எடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரத் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா சரத் சார் வந்து அப்பாவோட பெரிய நண்பர். அவர் வந்து என்னையும் சார் எல்லாரையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு இது இல்லாம எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணி எல்லாரையும் ஈஸியா வச்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரத்குமார் சாரோட ஆக்ட் பண்ணது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்துல பண்ண எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், மீடியா மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் வெறும் ஃபைட் பண்றீங்க, வெறும் சீரியஸான சப்ஜெக்ட் பண்றீங்க. அதை விட்டு மாறி பண்ண சப்ஜெக்ட் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, என்டர்டைனிங் எல்லாமே இருக்கு. பொன்ராம் சார் எனக்கு நிறைய டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், ரியாக்ஷன் வைஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. சாங்ஸ் இருக்கு, ஃபைட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஒரு எப்படி சொல்றது சினிமேட்டிக் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கு கரெக்டான டைரக்டர், கரெக்டான ஸ்கிரிப்ட் வரணும். ஏன்னா அப்பாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்கும் போது ஏதோ தானே என்னால எடுக்க முடியாது. யார் எப்படி வேணா எடுக்கலாம். நான் எடுக்கும் போது ஐ ஹாவ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் அது கரெக்டா எடுத்தாகணும். ஸோ அதெல்லாம் நான் கரெக்டா அனலைஸ் பண்ணி தான் அதை பண்ணுவேன். அதுக்கு இப்ப வரணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு வரணும்ல. கரெக்டான ஸ்கிரிப்ட், கரெக்டான டைரக்டர் எல்லாம் கரெக்டா அமைஞ்சு வந்தா எப்ப வேணா பண்ண ரெடியா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எல்லா டைரக்டர் கூடயும் ஒர்க் பண்ண போறேன். நோன் டைரக்டர்ஸும் இருக்கலாம். புது டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னாலும் நான் வேலை செய்ய தான் போறேன். கதை தான் முக்கியம். என்ன ப்ரொடக்ஷன்? இப்போதைக்கு நான் நடிக்க வந்திருக்கேங்க. நடிக்கிறத மட்டும் நான் பாக்குறேன். சார் நான் இப்போதைக்கு நல்லா நடிக்க போறேன். அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அது பாத்துக்கோ. நான் தான் இப்பதான் சொன்னேன், நடிக்க வந்திருக்கேன். நடிக்க மட்டும் தான் வர போறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.